மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நவம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் வாரம் முழுவதுமே ஒரு சந்தோஷமான வாரமாக அமைகிறது. நவம்பர் 11, 12, 13 ஆகிய இந்த 3 தினங்களுமே அதிர்ஷ்ட நாட்களாக அமையும். உங்களுடைய குழந்தைகளின் திருமணங்கள் நிச்சயிப்பதோ அல்லது இதுவரையில் குழந்தைகளினால் மன கஷ்டம் ஏற்படுத்தியிருந்தாலோ இந்த 3 தினங்களுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதோ அல்லது இதுவரையில் உங்களுக்கு பணம் பாக்கி ஏதாவது வரவேண்டியிருந்தால் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதோ இந்த 3 தினங்களில் உங்களுக்கு கடன் உதவி செய்பவர்கள், அரசாங்கத்தினால் நீங்கள் பலன் எதிர்பார்த்தவர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டு தொழிலில் லாபம் இதுவரை காணாதவர்கள் இந்த நவம்பர் 11, 12, 13 ஆகிய 3 தினங்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது. வெளியூர் செல்பவர்கள் மற்றும் வெளிநாடு செல்லும் எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான விண்ணப்பங்கள் தயார் செய்ய வேண்டுமானால் நீங்கள் இந்த 3 தினங்களில் செய்யலாம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு நவம்பர் 11, 12ஆம் தேதிகளில் முதலீடு செய்வது சாலச் சிறந்ததாகும். ஏற்கனவே அஷ்டம சனி பிடியில் இருக்கும் இந்த மீனராசி நேயர்கள் ராகு பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது சூரிய பகவானும் சேர்ந்திருப்பதனால் கோச்சார ரீதியாக உங்களுடைய தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ சிறு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். பாதகம் ஏதும் இல்லை. சனிக்கிழமை அன்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் சாலச் சிறந்ததாகும். சனிக்கிழமை அன்று நீங்கள் ராகு பகவானுக்கும் அர்ச்சனை செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களுக்கு உடல் நலம் பாதிக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சூரியன், சனி, ராகு ஒன்று சேர 8ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு மனதிற்கு வேண்டியவர்கள் மற்றும் தாய் தந்தையினரோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒருவருக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படுவது அல்லது அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவது போன்ற சம்பவங்கள் நிகழலாம். இது நிகழாமல் இருப்பதற்கும் இது நம்மளுடைய மனதை பாதிக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் சனிக்கிழமை அன்று ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து கொள்வது சாலச் சிறந்ததாகும். மீன ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, ராகு 3 நபர்களும் எந்தவித பாதகமும் செய்யாமல் இருப்பதற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது சாலச் சிறந்ததாகும். அல்லது நவகிரக ஹோமங்கள் வீட்டில் செய்வதோ பைரவருக்கு ஹோமம் செய்து அர்ச்சனை செய்தாலும் இந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். பொதுவாகவே மீனராசி நேயர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் இருப்பதனால் பெரிதளவுக்கு பாதிப்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் சூரியன், சனி, ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் சிறு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே குழப்பங்கள் இல்லாமல் இந்த வாரம் இருப்பதற்கு பரிகாரங்கள் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் செய்வது சாலச் சிறந்தது.